ஹாய் அன்பு நெஞ்சங்களே, ஐஸ்கிரீம்ல இருக்கு கோன்னு. நான் இப்போ வந்திருக்கேன் மணி 3. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன 4 பேருக்கு உதவி செஞ்சா நம்ம முடி நல்லா வளருமா? இது என்னங்க கணக்கு? ஆட்டோ கண்ணாடிய திருப்புனா ஆட்டோ எப்படி ஓடும்ன்னு கேட்ட கேள்வி மாரிலே இருக்கு உங்க கணக்கு. அப்படின்னு நினைக்கிறது என் காதுல கேட்குது. அதாவது நம்ம 4 பேருக்கு உதவி செஞ்சா அந்த 4 பேரும் நல்லா இருப்பாங்க. அந்த 4 பேர் உதவி செஞ்ச நன்மை அவங்களுக்கு சேரும். அவங்க வாழ்த்துறதும் நம்மளுக்கு வந்து சேரும். நம்ம மனசும் நல்லா செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியாவும், மனசும் கொஞ்சம் ஃப்ரீயாவும், சந்தோஷமாவும். முதல்ல மனசு தாங்க முக்கியம். மனசு ஒழுங்கா இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம முடி நல்லா வளருங்க. அதனால தான் சொன்னேங்க 4 பேருக்கு உதவி செய்யுங்க. உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் மனசு லேசாவும், முடியும் அதிகமாகுங்க. அப்புறம் இப்படியெல்லாம் என்னால 4 பேருக்குலாம் உதவி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன். நீங்க 4 பேருக்கு உதவலனாலும் 4 பேர் நல்லா இருக்கும்னு நினைங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்த தரும். அப்புறம் வாங்க நம்ம டிப்ஸுக்குள்ள போகலாம். அது என்ன டிப்ஸ்னா, நம்ம முடி நல்லா இருக்க 4 டிப்ஸ். 4 பேருக்கு உதவி செய்யணும். இல்ல நல்ல டிப்ஸ பார்க்கணும். 4 டிப்ஸ். அது என்ன டிப்ஸ்ன்னு வாங்க பார்க்கலாம். இதுல மொத டிப்ஸ் என்னன்னா, தலையில பொடுகு சேரக்கூடாது. அதாவது பொடுகு சேர்ந்துட்டுனா, அந்த காதல் படத்துல வர பரத் மாரி ஞான்னு சொரிஞ்சுட்டு தான் அலைவோம். அதனால இந்த பொடுகு சேர விடக்கூடாது. அதாவது பேங்க்ல நகை சேர்ந்தா, பணம் சேர்ந்தா நன்மை. தலையில பொடுகு சேர்ந்தா என்னங்க நன்மை? தலைமுடி தான் கழிக்கும். அதனால அந்த பொடுகு சேர விடாம அப்பப்ப தண்ணீர் வச்சு கிளீன் பண்ணிருங்க. அப்புறம் அந்த மாத்திரை, அதாவது தலைமுடி எப்படியாவது வளர வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாட்டும் ஒரு மாத்திரை போட்டுறது. தடிக்கு விழுந்தா மாத்திரை, அதுக்கு மாத்திரை, இதுக்கு மாத்திரைன்னு கண்ட மாத்திரையை போட்டு முடிய வளர வைக்கிறங்கிற பேர்ல முடிய வம்பாக்கி வச்சிடுறீங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் செய்யாம முடிய வளர வைக்கிறதுக்கு சரியான விஷயத்த தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் புரதம், அதாவது விரதம் இருந்தா உடம்பு எப்படி சோர்வாகுமோ, அதே மாதிரி புரதம் இல்லைன்னாலும் நம்ம முடி சோர்வடைஞ்சு நம்மளை விட்டு போவதுக்கு ரெடி ஆயிரும். அந்த ரெடி ஆகி இருக்கிறத நம்ம தடுத்து வீட்டுக்குள்ளேயே நம்ம முடிக்குள்ளேயே வைக்கிறதுக்கு ட்ரை ஃபுட் சாப்பிடணும். ட்ரை ஃபுட் சாப்பிட்றத ட்ரை பண்ணுங்க. அதுவும் ட்ரை பண்ண முடியலையா, பருப்பு வகைகளை சாப்பிடுங்க. கண்ட கண்ட வகைகளை திங்காம பருப்பு வகைகளை சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம முடி நம்மளை அறியாமலே வளரும். அதை நாமளே கண்கூட பார்க்கலாங்க. அப்புறம் வாங்க நச்சுன்னு 4வது டிப்ஸ் போயிடலாம். 4வது டிப்ஸ்ல ஒன்றும் வாங்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்க வீட்ல இருக்க சீப் எடுக்க போறீங்க. சீப் எடுத்துட்டு நம்ம வடிவேல் சொன்ன மாரி மாங்கு மாங்குன்று குத்தவும். நீங்க மாங்கு மாங்குன்னு சீப் எடுத்து குத்த வேண்டாம். நீங்க மாங்கு மாங்குன்னு சீவுங்க. நீங்க மாங்கு மாங்குன்னு எதுக்கு சீவ சொல்றேன்னா, நீங்க மாங்கு மாங்குன்னு சீவும்போது உங்க பிளட்டும் மாங்கு மாங்குன்னு ஓடும். அப்படி ஓடும்போது தன்னால அந்த முடிக்கு போகிற பிளட்டு வந்து அதிகமாகி பிளட் சர்க்குலேஷன் சரியாகி உங்கள் முடி வளர்கிறதுக்கு அது கூட கொஞ்சம் தூண்டும். இதை நீங்கள் காலையிலையும் சாயந்தரம் ஒரு 3 நிமிஷமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிளட்டு சீராகி முடி வளரும், அதிகமாகும், முடி கொட்டுறதும் குறைவாகும். இந்த 4 டிப்ஸையும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் முடி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்க, நான் உங்க ஒரு எழுதி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த எழுத்து ரொம்ப கன்றாவியாக கோழி கிண்ண மாதிரி இருக்குன்னு என் பொண்டாட்டி சொல்கிறா. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவளுக்கு ஃபேவராக நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.